நமக்கு கிடைத்த பிள்ளைகளை சபிக்க கூடாது, திட்டக்கூடாது, வரம்பு மீறி அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடாது. இதுவெல்லாம் இஸ்லாம் காட்டக்கூடிய முறை. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ பாக்குறோம், கடினமான வார்த்தைகள், சபிக்கிற வார்த்தைகள், அந்த பிள்ளைகளை அப்படி கரைச்சு கொட்டுற மாதிரி வார்த்தைங்க, சனிய சொல்லி தான் காலைல எழுப்புறாங்க. வரலாறுகள், அதாவது ஆய்வாளர்கள் சொல்றாங்க, பிள்ளைங்களை படுக்க வைக்கும் போதும் காலையில எழுப்பும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை சொல்லி படுக்க வைக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்லி காலையில் எழுப்ப வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த வீட்லயாவது காலையில பள்ளிக்கூடத்துக்கு எழுப்பும் போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்ல எழுப்பப்படுது? சீபத்து எஞ்சிய ஏன் இம்பிட்டு பாடுபடுத்துற என்று படாத வார்த்தைகளை சொல்லித்தான் எழுப்புறோம் இல்லையா? அன்பர்களே, பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு கேட்கிற துவா இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றது. 3 துவா இருக்கிறது. அந்த 3 துவா என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், மறுக்கவே மாட்டான். ரசூல் சொன்னாங்க. முதல் துவா என்ன? துஆஉல் முஸாஃபிர், ஒரு பயணி செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இரண்டாவது துஆஉல் மظ்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா, பிறரின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டிருக்காரு, இவருடைய துவா அல்லாஹ் ஏத்துக்குவான். மூணாவது சொன்னாங்க துஆஉல் வாலிதி லிவலதிஹி, பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் துவா செய்யணும், பிள்ளைங்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய வேண்டும். இந்த இப்படி துவா செய்வது நபிமார்களுடைய சுன்னத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிருக்காங்க, குர்ஆன்ல வருது, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல பிள்ளைய கொடு ரப்பே கேட்டாங்க.